10th படிக்கும்போது வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன். 10th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கம்பெனி, இப்போ நீங்கள் குடிக்கிற அந்த 30 லிட்டர் வாட்டர் கேன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கேன் செய்கிற கம்பெனி கிடையாது, அந்த வாட்டர் ஃபில் பண்ணுற கம்பெனி ஒர்க் போனேன். எப்படின்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 7 மணி வரையும் இருக்கும். ஸோ வருவாங்க, தண்ணி வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறது தான் ஒர்க்கு. தண்ணியிலே தான் இருக்கும், 24 ஹவர்ஸ் தண்ணியே தான் இருக்கும். காலெலாம் ஊறி போயிடும், காலெலாம் வந்து அந்த தண்ணி பொண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி கொதன்னு ஆயிரும். அப்படிலாம் இருந்துச்சு. வந்து நைட் ஆனால் அந்த சைபால் மருந்து போட்டு தான் தூங்கிட்டு இருப்போம். அப்போ 10th 11th வரைக்கும் அங்கே ஒர்க் போயிட்டு இருந்தேன். அப்புறம் 12th சரி ஓகே 12th எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அப்படியே நின்றுட்டேன். அப்புறமேட்டு காலேஜ் பண்ண உடனே காலேஜ் நம்ம அமௌண்ட் தேவைப்படும், வீட்லையும் கேட்க முடியாது, அவங்களோட சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், அவங்கள்ட்ட அமௌண்ட் கேட்க முடியாது, அவங்களுக்கு கூலிக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால இங்கே பக்கத்தில் ஒரு துணி கடையில் ஒர்க் போனேன், பார்ட் டைம் போனேன். ஈவினிங் 3 மணிக்கு காலேஜ் முடியும், 3:30 to 4 மணிக்குள்ள பஸ் அங்கே வந்துடும். ஸோ பஸ்ல இறங்கி அப்படியே ஒர்க் போயிடுவேன். 4 மணிலேருந்து 9:30 மணி 10 மணி வரைக்கும் அங்கே துணி கடையில் வேலை செய்வேன். வீக்கெண்டில் மட்டும் ஃபுல் டே ஒர்க் போயிடுவேன், சனி ஞாயிறு அது மட்டும் ஃபுல் டே ஒர்க் போயிடுவேன். ஃபுல் டே ஒர்க் போனால் 200 ரூபா, பார்ட் டைம் போனால் 100 ரூபா. ஸோ அதில் வர அமௌண்ட்டில் நமக்கான செலவு, காலேஜுக்கான அந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் திருப்பூர் போனது.